Everest Academy. Seek the peak with us. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இருந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, இப்போ கடைசியாக வந்து டிஎன் டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அடுத்து வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மே மாதம் நடந்த எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனால எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய டவுட் எல்லாருக்கிட்டும் இருந்துச்சு. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுருந்தாங்க. அதில் வந்து யூஜிடிஆர்பிக்கு மார்ச்ல வந்து நோட்டிஃபிகேஷனும் ஜூலைல எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இதை நோக்கமா வச்சு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எக்ஸாம்ஸ் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே குழப்பத்திலையும் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையால் தான் இப்போ ஒரு நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சுற்றறிக்கை என்ன அப்படின்னா, பள்ளி கல்வி இயக்குனர் சார்பில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. அந்த சுற்றறிக்கை என்ன அப்படின்னா, இதுதான் அந்த சுற்றறிக்கை. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த ஸ்கூல்ல, அதாவது அரசு நகராட்சி பள்ளிகள்ல, அதாவது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள்ல இருக்க வேகன்சிஸ் பணியிடங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் விவரங்களையும் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்போ நாங்கள் இதை சொல்றோம்னா, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பாருங்க, நமக்கு வந்து இந்த சுற்றறிக்கை மூலம் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிலவரம் எந்த நிலவரப்படி கேட்டிருக்காங்கன்னா, இங்க பாருங்களேன், டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மே 31, 2026 இந்த டேட் படி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க. அதுவும் எந்த டேட்குள்ள எங்களுக்கு வேணும்னா மே 20, 2026 சரிங்களா. அப்போ மே 20க்குள்ளேயே வந்து நீங்க அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சீக்கிரமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, பள்ளிக்கல்வித்துறை சீக்கிரமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் சீக்கிரம் படிக்கிறதுக்கான செயல்பட ஆரம்பிச்சிடணும். இன்னமும் காலம் தாழ்த்திட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் சரிங்களா. இப்போ மே 20க்குள்ள எல்லா வேகன்சிஸ் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் விவரங்களையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் வந்து கட்டுப்பாடு நியமிச்சிருக்காங்க. இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காலி பணியிடங்கள் வந்து அனுப்பும்போது சில நிபந்தனைகள் இருக்கு. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது உபரி பணியிடங்களை வந்து நீங்க கால்குலேட் பண்ணக்கூடாது, அதை வேகன்சியா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலி பணியிடங்கள் வந்து அந்த வேகன்சி வந்து எலிஜிபிளான வேகன்சியான்னு செக் பண்றதுக்காக இங்க பாருங்க, IFHRM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IFHRM அப்படின்னா அதுல வந்து பதிவேற்றம் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு வேகன்சியும் வந்து அதுல பதிவேற்றம் பண்ணிருக்கா, அதுல வந்து இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு அவங்க நீங்க வந்து பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பட்டியலை தயாரிச்சு எங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பள்ளி கல்வி இணை இயக்குனர்ல இருந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. அப்ப பார்த்து ஜூன்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் அதாவது கால்ஃபர் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதனால எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மே 20க்குள்ள அப்படிங்கும்போது அவங்க சீக்கிரமா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வேகன்சிஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்காக கண்டிப்பா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா இந்த 2026ல எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களும் சரி, இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரியா திட்டமிடல் பண்ணுங்க, கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்சை சூஸ் பண்ணுங்க. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறதுக்கான ஃபுல் மெத்தட்ஸையும் வந்து கேதர் பண்ணுங்க சரிங்களா. உடனே படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே புக்ஸா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறத விட என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி கரெக்டா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் நீங்க ரொம்ப கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பா எக்ஸாம்ஸ் நீங்க கிராக் பண்ண முடியும். நம்ம அகாடமியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு வந்து யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே வந்து மெட்டீரியல் கொடுத்துட்டு இருந்தோம். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்தோம். நாங்கள் இன்னும் டெஸ்ட் பேட்ச் அடுத்த பேட்ச் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இந்த ஃபீஸுங்கிறது ஃபிக்ஸ்டு இல்லை, நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். எவ்வளோ ஃபீஸுங்கிறது நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். கிளாஸஸ் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் மற்றபடி வேற சப்ஜெக்ட்டும் நாங்கள் எடுக்கிறதுக்கான பிளான் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம அகாடமிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கிளாஸஸ் வீடியோ டெமோ வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத நீங்கள் இன்னமும் காலம் தாழ்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களோட ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்போ ஸ்டெப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இன்னமும் வரும் வராது அப்படின்னு ஒரு டிபேட்குள்ளேயே இருக்கிறத விட்டுவிட்டு அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ் நல்லாவே கிராக் பண்ண முடியும். சரிங்களா? அதனால இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸ்டெப்பு எடுங்க. கண்டிப்பாக முழு முயற்சியாக உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் டைம் இருக்குன்னு நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சரிங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே நம்ம பேட்சஸ் இருக்குது, நம்ம அகாடமியில் இருக்குது. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு வெளியே இருக்கோ அது நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆறு கால் பண்ணி நீங்கள் கேட்டாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க. சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.